உங்கள் பேர்? பாக்கியராஜ். பாக்கியராஜ். ஓகே. பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட்டா பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட்டா? பசங்க தான் பெஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்? ஏன்னா அவங்க கூட ஜாலியாக சுற்றலாம். பொண்ணுங்க கூடனா காசெல்லாம் கேட்பாங்க. அவங்களுக்கு செலவு பண்ணுறேன்னா பசங்க கூட இருந்தால் மஜாவாக அப்படி சுற்றிட்டு போயிடலாம். அவங்களுக்கு 10 ரூபா இருந்தால் கூட போதும், ஏதோ ஒன்று வாங்கி சாப்பிட்டு போயிட்டு இருந்தேன் பீச்சில் இருக்குது. பொண்ணுங்க கூடனா அதிகமாக வர மாதிரி இருக்கும், காசு செலவாகும். நான் இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி என்ன நினைக்கிறீங்க ப்ரெசென்ட்டில்? ஏன்னா முன்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஷிப்பு, இப்போ வந்து ஒரு மாதிரி இருக்குது. முன்னாடிலாம் வந்து ஏதாச்சும் தப்பு பண்ணால் கூட ஃப்ரெண்டாக இருந்தாலும் பெரியவங்க வீட்டில் எப்படி கண்டிப்பாங்களோ அந்த மாதிரி ஃப்ரெண்ட்லாம் கூட இருக்கிற ஃப்ரெண்ட் வந்து அதை கண்டிப்பாங்க. இப்போல்லாம் கூட சேர்ந்து தப்பு பண்ணுறாங்க. ஸோ முன்னாடி இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பு இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் நிறைய சேஞ்சஸ் இருக்குது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மாறி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இது வந்து மாறி இருக்குது. பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பில் வந்துட்டு ஃப்ரெண்டுக்கு என்னவோ வந்து முன்னாடி நிற்குவாங்க. இப்போ வந்து கூட இருக்கவனையும் குழி பறிக்கிறோம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் நல்ல பழைய மாதிரி இருக்குது. ஆனால் 100ல் வந்து 90%ல் வந்து 10% தான் நல்ல ஃப்ரெண்டுங்க இருக்குது. கூட இருக்கவனையும் தண்ணி அடிக்கிறது, அவனையும் வெட்டிக்கிறது, அந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்குது நம்ம நாட்டில். பழைய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து என்னென்னா, இப்போது ஒரு பொண்ணு ஒரு தங்கச்சி அப்படின்னா இப்போது அந்த வீட்டில் வந்துட்டு ஐயோ ஃப்ரெண்டோட தங்கச்சினா ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்குது. இப்போ இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து விட்றா அப்படின்ற ஒரு அந்த மாதிரி ஆகிட்டு இருக்குது இப்போது நாட்டில். அந்த மாதிரி சதவீதத்தில் இப்போ நம்ம கணக்கு போட்டால் 100ல் 90% தான், 12% வந்து அந்த மாதிரி இருக்குது. நல்ல ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து 10% தான் இருக்குது. உங்களுக்கு பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா? ஒருத்தரை கூட இல்லைங்க. சரி, ஓகே. ஏதாச்சும் ஒரு இன்சிடெண்ட் இருக்கும்ல உங்கள் பசங்க ஃப்ரெண்ட்ஸ்லேயே ரொம்ப க்ளோஸு, இதனால தான் அவங்க வந்து எனக்கு க்ளோஸாக நாங்கள் இந்த இன்சிடெண்ட்னால அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? அப்படியெல்லாம் எனக்கு தெரியும் ஒன்றும் ஆகல. பசங்க கூடனா சின்ன வயசுல ஜாலியாக சுற்றுவோம். அதனால் தெரிஞ்ச பசங்க கூட தான் இருப்போம். மற்றபடி மற்ற பசங்கள்ட்ட பழக மாட்டேன். ஒருத்தன்னா என்ன சொல்கிறது, இப்போ தெரிஞ்சவங்கன்னா நல்லா பழகினா மட்டும் தான் பழகுவேன். சும்மா நார்மலாக ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறவங்ககிட்டலாம் பழக மாட்டேன். நீங்கள்? ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக பழகும், யார் பேசினாலும் ஜாலியாக பேசணும், அவ்வளோதான். யாராக இருந்தாலும் பழகும். பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட்டா இல்லை பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப்? பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் கண்டிப்பாக பசங்க தான். நீங்கள் கேர்ள்ஸ் நீங்களே வந்து பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட்டுன்னு சொல்கிறீங்க. இப்போ எங்களுக்குள்ளேயே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துச்சுன்னா நாங்கள் வந்து இவளை பற்றி இன்னொருத்திட்ட டக்குன்னு சொல்லிடுவோம். ஆனால் பசங்களுக்குள்ளே கண்டிப்பாக அப்படி இருக்காது. அவனுங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு ஒற்றுமை இருந்துகிட்டே தான் இருக்கும். அவனுங்களை பற்றி வெளியே போய் தப்பாக பேச மாட்டானுங்க. அதனால பசங்க ஒருத்தர் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி இருந்தால் கூட உடனே வா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். கேர்ள்ஸ்குள்ளே அதே மாதிரி ஈகோ நிறைய இருக்கும். பாய்ஸ்குள்ளே அதே மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்தால் கூட அவள் இவ்வளோ எடுத்துட்டா அப்படின்னு. ஆனால் பசங்க ஃப்ரெண்ட்ஷிப்பில் அப்படி இருக்காது. உங்கள் லைஃப் ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு ஒரு ஆள் இருக்காங்கப்பா வச்சுருக்காங்களா? அப்படியா? எங்கள் ஃப்ரெண்டு செந்தில் சரி, ஒன்று ஏதோ ஒன்று சொன்னால் உடனே வந்து நிற்குவார் என்னன்னா. ஆனால் நிறைய சொல்கிறதில்ல அவர்கிட்ட, வேறு ஒன்றும் இல்லை. அவங்க எப்படி உங்களுக்கு ஸ்கூல்லையா இல்லை காலேஜ்லையா இல்லை வேலையில் ஃப்ரெண்டு. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஆகி எத்தனை வருஷம் ஆச்சு நீங்களும் அவங்களும்? நாங்களும் அவனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகி 17 அப்படியே தான் இருக்குது. இப்போ மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ அவங்க ஃபேமிலி நாங்கள் அவர் பார்த்துக்கிறாரு, எங்கள் ஃபேமிலி நான் பார்த்துக்கிறோம், அவ்வளோதான். இந்த மனசு இருக்கு அதான் பேசுவோம், நல்லா ஜாலியாக பேசுவோம், பழைய விஷயங்களை பேசுவோம். நான் எங்கள் 2 பேருக்குள்ள நிறைய சண்டை ஆகும், பிரச்சனை ஆகும். ஆனாலும் திருப்பி வந்து ஒன்றா இருக்கும், பேசிக்குவோம். வந்து பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட்டா இல்லை பசங்க ஃப்ரெண்ட்ஷிப் பெஸ்ட்? பசங்க தான் கேட்குது. சரி, என்னதான் எல்லாரு கூடயும் பழகினாலும் அவன் தான் எனக்கு க்ளோஸ் அப்படின்ட்டு, அப்படி உங்கள் லைஃப்பில் யார்? ஒருத்தருன்னு இல்லை, எல்லாருமே க்ளோஸ் தான். என்னை பொறுத்த வரைக்கும் என் கிளாஸ் ஃபுல்லாகவே எனக்கு க்ளோஸ் தான். எல்லாருமே க்ளோஸ் தான். எல்லாருமே. ஏதாச்சும் இன்சிடென்ட்க்கா நாங்கள் எல்லோரும் கேங்காக போனோம், ஒரு சூப்பரான மெமரிஸ், அந்த இன்சிடென்ட்ஸ் அவன் அப்படின்னு இருக்கா? ஒரு கல்யாணத்துக்கு போனோம், அங்கே வந்து மறக்க முடியாத ஒரு அதனால மறக்க முடியாத இன்சிடென்ட் எங்களுக்கு அது ஒன்று தான் இப்போ வரைக்கும். காலையில் வரும்போது வண்டியில் பிரேக் பிடிக்கிற சொல்லிட்டு பிரேக்கை வச்சுட்டு போயிட்டு போலீஸ்காரங்களே முட்டிட்டு 1500 ரூபாய் கிட்ட செலவு வந்தான். ஏதோ ஆண்டியை பார்த்துட்டு இருந்தான். இப்போ வந்து நீங்கள் வந்து பசங்க கூட பழகிருப்பீங்க, பொண்ணு கூடயும் பழகிருப்பீங்க. யாராச்சும் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல, இவங்க தான் எனக்கு க்ளோஸ், அந்த எல்லார் லைஃப்லேயும் ஒரு பர்சன் இருப்பாங்க. உங்கள் லைஃப்பில் அப்படி இருக்காங்க? யார் அவங்க ஃப்ரெண்ட்ஸு? கண்டிப்பாக சொல்லணுமா? இல்லை நேம் சொல்லலாம்னா ஓகே, இல்லைனா இல்லை அப்படி ஒருத்தங்க இருக்காங்க, நான் நேம் வேண்டாம். ஓகே, உங்களுக்கு? இருக்காங்க. என்ன ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் இருக்கும்ல, எல்லாரும் கூட பழகுவோம், அந்த ஒரு இன்சிடென்ட்னால தான் அவங்க நம்ம க்ளோஸ் ஆகிருப்பாங்க. அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற பர்சன் எந்த இன்சிடென்ட்னாலும் உங்களுக்கு க்ளோஸ் ஆனாங்க? கேரிங். இப்போ வந்து நம்ம ஒரு கஷ்டத்தில் இருப்போம்,
ஆனால் அந்த கஷ்டத்தை வந்து ஒருத்தங்க வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஆனால் அந்த பர்சன் வந்து மிஸ்யூஸ் பண்ணாமல் நம்மளுக்கு ஒரு ஆறுதலாக அந்த டைமில் நம்ம கூட இருப்பாங்க. ஸோ அதனால அவங்க வந்து நம்மளுக்கு பெஸ்ட்டாக தோணுவாங்க. உங்கள் பேர்? விக்னேஷ். தன்ராஜ். சேட்டு. ஓகே, பசங்க ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டாக இல்லை பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்? பசங்க அதெல்லாம் கேள்வியே வேண்டாம். பசங்க ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா உங்களுக்கு? இருக்காங்க. சரி, ஓகே. வந்து எல்லாரு கூடயும் பழகுவோம், ஆனால் ஒருத்தன் இருப்பான், அவன் தான் பெஸ்ட் ஃப்ரெண்டு அப்படின்ட்டு. அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் யார்? கரெக்டான கேள்வி. இப்படி கேட்டீங்களாக்கா? இப்போ இவனுங்க ரெண்டு பேரும் தான். உங்கள் பேர்? என் பேர் லவ்லிக்கா. ஓகே, பசங்க ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டாக பொண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட்டாக? பசங்க தாங்கக்கா இன்றைக்கா இருந்தாலும். பொண்ணுங்க பொறுத்த வரைக்கும் என்னன்னா தேவைப்பட்டா இருப்பாங்க, அப்படி இல்லைன்னா அவங்க இஷ்டத்துன்னு அவங்க வந்து ஃப்ரீடம் கேட்பாங்கக்கா அதிகமாக. பசங்களாம் அப்படி இல்லைக்கா, எப்போ இருந்தாலும் ஒரு ஃபோன் பண்ணாலும் வந்து நிற்பானுங்கக்கா. சரி, ஓகே. உங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கூடயும் பழகுவோம், ஆனால் இவன் தான் பெஸ்ட்டு அப்படின்னு யாரோ ஒருத்தங்க இருப்பாங்க, அப்படி உங்கள் லைஃப்பில் யார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு நிதின் தாங்க்கா. அவன் தான்க்கா எனக்கு எல்லாமே. என்ன இன்சிடென்ட்னால அவர் வந்து உங்களுக்கு அவ்வளோ க்ளோஸ் ஆனார்? சின்ன வயசுலேருந்து இன்ன வரைக்கும் என் கூடியதாங்க்கா. எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் அவன் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க்கா. இருந்தாலும் அவன் கஷ்டத்தை வந்து என்கிட்ட சொல்கிறான், அவன் கஷ்டத்தை நான் சொல்லி ஷேர் பண்ணிக்கிறேங்க்கா இன்ன வரைக்கும். அதனால தான் அவங்க உங்களுக்கு பெஸ்ட்டு? ஆமாக்கா, அதனால தான்க்கா அவன். ஓகே, இவங்க ரெண்டு பேரும் எல்லாருக்கும் நிறைய பேர் கூட பழகிருப்பீங்க, ஆனால் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸாக இருக்கிறதுக்கு ஏதோ ஒரு இன்சிடென்ட் இருக்கும்ல. இவங்க உங்கள் லைஃப்பில் க்ளோஸ் ஆகிறதுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும்ல, அப்படி என்ன? நான் பீரை வாங்கி தரேன், சிகரெட் வாங்கி தரேன். இல்லைக்கா, எல்லாத்துலேயும் அவனுக்கு ஷேர் பண்ணிப்போம். கஷ்டமாக இருந்தாலும் எது இருந்தாலும் எல்லாத்துலேயும் நாங்கள் அவனுக்கு ஈக்குவலாக இருப்போம். அவ்வளோதான். அதனால தான் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருக்கும். 3 பேரும் அப்படி தானே? எல்லா விஷயத்துலையும் அப்படியே தான் இருப்பீங்களா? உங்களுக்கு யாராச்சும் ஒரு ஃப்ரெண்ட், எனக்கு ஒருத்தன் இருக்கான், அவன் தான் எனக்கு ரொம்ப க்ளோஸ், அப்படி யாராச்சும் இருக்காங்க? எனக்கு எல்லாருமே பெருசு தாங்க. ஒருத்தர்னு சொல்ல முடியாது, எல்லாருமே பெருசு. எல்லாருமே ஒன்றுக்குள்ள ஒன்றா இருக்கும். நம்ம ஸ்மார்ட் திரை சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா.